வணக்கம் அண்ட் வெல்கம் டு கணன். நாங்கள் இந்த வீடியோவில் யூகேல இந்த 2025ல இன்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்ப்போம். நேஷனல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், மினிமம் வேஜஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹவுசிங் பில்ஸாக இருக்கட்டும், என்ன சேஞ்சஸ் எல்லாம் இந்த 2025ல வந்து இந்த யூகேல கொண்டு வரப்பட்டிருக்குன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை விட இந்த கணன் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் கேப்ஷனில் தம்ப்நெயில்ல என்ன இருக்கோ அந்த விஷயம் எங்களோட யூடியூப் வீடியோவில் கட்டாயம் இருக்கும். நாங்கள் யூசர்ஸை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு வீடியோ கேப்ஷனுமே போடுறதில்லை. ஸோ இந்த கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, முதலாவது நேஷனல் மினிமம் வேஜ். இந்த யூகேல நேஷனல் மினிமம் வேஜ் அதாவது அடிப்படையாக அவர்களுக்கு என்ன சம்பளம் வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஷாப்ஸாக இருக்கட்டும், அடிப்படையாக இந்த சேலரி வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் என்ற ஒரு ரேட் எவ்ரி இயர் வந்து அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஸோ இந்த இயர் அதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் 21 வயசுக்கு கூடின ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லிவிங் வேஜ் பே பண்ணணும். இது போன வருஷம் £11.44 இருந்தது. இந்த வருஷம் இது £12.21 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதை விட உங்களோட ஏஜ் 18 to 20 என்றால் போன வருஷம் £8.60 இருந்தது. இந்த வருஷம் £10 ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏஜஸ் 16 to 17 அண்ட் அப்ரெண்டிஸுக்கும் சேலரி வந்து கூடியிருக்கு. இது போன வருஷம் £6.40 இருந்தது. இந்த வருஷம் £7.55 இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. நாங்கள் ரெண்டாவது பார்ப்போம் எம்ப்ளாயி டேக்ஸ். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் எம்ப்ளாயி டேக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் எங்களோட மினிமம் வேஜஸ் வந்து கூடியிருக்கு. டேக்ஸ் த்ரெஷோல்டு வந்து அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் ஏர்லியாகவே இந்த டேக்ஸ் த்ரெஷோல்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் ஏர்ன் பண்ணுற காசுக்கெல்லாம் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் ரேட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் ஸ்டில் நாங்கள் கூட டேக்ஸ் பே பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. மூன்றாவது பார்ப்போம் எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ். இதுலேயும் இந்த த்ரெஷோல்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அந்த பெர்சன்டேஜ்லேயும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. உங்களோட அனுவல் இன்கம் £12,570 கீழே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு நேஷனல் இன்சூரன்ஸுமே பே பண்ண தேவையில்லை. ஸ்டில் நீங்கள் வாலண்டரியாக பே பண்ணலாம். £12,570 கூட, ஆனால் £50,270 குறையாண்டா நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு 8% நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். அதை விட கூட, அதாவது £50,270 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசுக்கு 2% நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். இது சேம் ஆஸ் ப்ரீவியஸ் இயர். நாலாவது பார்ப்போம் எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஓஃப்லைஷன் ஷாப் ஓனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் டிரெக்டராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் இயர் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போது. இந்த எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸில் இந்த வருஷம் 2 மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஒன்று த்ரெஷோல்டு குறைஞ்சிருக்குது. அதாவது உங்களோட எம்ப்ளாயி இந்த சேலரி லிமிட்டை தாண்டி ஏர்ன் பண்ண தொடங்கினோடனே நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணணும்ன்ற ஒரு த்ரெஷோல்டு இருக்குது. அந்த த்ரெஷோல்டை குறைச்சிருக்காங்க. அதை விட அந்த த்ரெஷோல்டை குறைச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் பே பண்ண வேண்டிய நேஷனல் இன்சூரன்ஸ் ரேட் டைம் வந்து கூட்டியிருக்காங்க. முதல் 9,100ல இந்த த்ரெஷோல்டு வந்து இந்த வருஷம் 5,000க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி £5,000 ஏர்ன் பண்ணினதுக்கு பிறகு ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பவுண்டுக்கும் வந்து நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை விட உங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 13.8% இருந்தது. இந்த வருஷம் 15% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸுக்கு எலிஜிபிளான்றதை உங்களோட அக்கௌண்டன்டோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி எலிஜிபிளாக இருந்தால் உங்களோட த்ரெஷோல்ட் £5,000 இருந்து £10,500 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி £10,500 ஏர்ன் பண்ணின அப்புறம் தான் நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளான்றதை உங்களோட அக்கௌண்டன்டோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ். ரோட் டேக்ஸ்லையும் இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸை கொண்டிருக்கிறாங்க. அதில் மேஜர் சேஞ்சஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரோட் டேக்ஸை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக உங்களோட வெஹிக்கிளுக்கு நீங்கள் என்ன ரோட் டேக்ஸ் வந்து பே பண்ணணுன்றதை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த வருஷம் என்ன மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓனராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாளும் ரோட் டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட கார் 2017க்கு பிறகு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து £195 ரோட் டேக்ஸாக பே பண்ணணும். அதை விட லோ எமிஷன்ஸ் கார்ஸ், அதாவது 100 கிராம்ஸுக்கு கீழே CO2க்கு குறைவாக எமிஷன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் நீங்கள் 2001ல இருந்து 2017க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு நாளாக டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட டேக்ஸ் பேண்ட் ஏயில் இவ்வளவு நாளாக இருந்தது, இந்த ஏப்ரல்ல இருந்து டேக்ஸ் பேண்ட் பிக்கு போகுது. நீங்கள் இனி £20 டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதை விட இந்த 2001ல இருந்து 2017க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணின காசு வந்து உங்களோட எமிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரோட் டேக்ஸ் வந்து மாறுது. அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கடைசியாக பார்ப்போம் கோஸ்ட் ஆஃப் லிவிங். இந்த யூகே ஃபுல்லாக வாட்டர் பில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு,
கவுன்சில் டேக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனர்ஜி பில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை விட உங்களோட ப்ராட்பேண்ட் இல்லாட்டி உங்களோட நெட்ஒர்க், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிம் டீல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட வேஜும் கொஞ்சம் கூடியிருக்கு, அதை விட எக்ஸ்பென்சஸ் நிறையவே கூடியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை விட இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய் ஃபார் நவ்.